ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளாகவே நியூஸ் மீடியாக்களில் ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த நியூஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது இதுக்கப்புறம் குண்டாக இருக்கிறவங்களுக்கோ, இல்லை டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கோ, இல்லை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கோ இதுக்கப்புறம் அமெரிக்க வீசா கிடையாதா அப்படிங்கிற தலைப்பில் ஒரு சில நியூஸ் ஆர்டிக்கலும் சரி, யூடியூப் வீடியோஸும் சரி பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த டாப்பிக்கை பற்றி இது என்ன, இது எங்கே வந்து அஃபிஷியலாக ரிப்போர்ட் ஆச்சு, இதில் என்ன வந்து டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க, இதனால் ஃபர்தராக என்னென்ன இம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்க போகுது அப்படின்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க. ஓகே, இது அஃபிஷியல் சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு அஃபிஷியலாக எந்த ஒரு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்லேருந்தோ இல்லை டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டிலேருந்தோ ரிலீஸ் ஆகலை. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் வந்து இன்டர்னலாக கேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் அவங்க இன்டர்னல் அந்த கான்சுலேட் ஆஃபீஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு டைரக்டிவ், அவங்க வந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி அஃபிஷியல் சேனல் வழியாக பாஸ் பண்ணுவாங்க. அது வந்து இன்டர்னல் பர்பஸ்க்காக மட்டும்தான், அது வந்து வெளியே வந்து பப்ளிக் டொமைனுக்கு இல்லை. ஆனால் ஒரு சில நேரத்தில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரொம்ப க்ரூஷியலாக இருக்கிற நியூஸ் எல்லாமே யாராவது ஒருத்தங்க வந்து எங்கேயாவது ஒரு இதில் வந்து லீக் ஆகிடும். லீக் ஆனதுக்கப்புறம் இதை வந்து மேஜர் பப்ளிகேஷன்ஸ் அவங்களாம் நாங்கள் பார்த்தோம் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணி ஆர்டிக்கல் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இப்படி தான் இது வந்து சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனாக இருக்குது. ஓகே, நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் இதில் மெயினாக 2 பாயிண்ட் ஆஃப் கன்சர்ன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ரூல்னால் அந்த கான்சுலர் ஆஃபீஸுக்கு ஒரு மேஜர் பவர் வந்து கொடுத்த மாதிரி ஆகிடுது. ஏன்னா அவங்க இப்போ வந்து நிறைய டெசிஷன்ஸ் அவங்க வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ரெண்டாவது, இந்த ஒரு ரூல்னால் நிறைய அன்சர்டினிட்டி, ஏற்கனவே அமெரிக்கா வீசா அப்படின்னா வந்து எந்த கேட்டகரினா எடுத்துக்கோங்க, வீசானா ஒரு சில அன்சர்டினிட்டியோடு தான் வரும். அந்த அன்சர்டினிட்டி இப்போ வந்து இன்னும் அதிகமாகுது அப்படிங்கிறது தான் இந்த 2 பாயிண்ட் ஆஃப் கன்சர்னாக இப்போதைக்கு இருக்குது. டிஹெச்எஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி, இவங்க வந்து எதை ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்குள்ளே ஒருத்தங்க இருக்கிறாங்க அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து டிஹெச்எஸ் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. இதுவே வந்து டிஓஎஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் எதை ஹேண்டில் பண்ணுவாங்கன்னா, வீசாஸ் அவுட் சைட் ஆஃப் யூஎஸ், கான்சுலேட் போயிட்டு வந்து ஸ்டாம்பிங் பண்ணுறீங்க, அந்த வீசா ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த டிஓஎஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்லேருந்து தான் அவுட் சைட் யூஎஸ்ல இருக்கிற அந்த கான்சுலேட் எல்லாருக்குமே இந்த ஒரு டைரக்ஷன்ஸ் வந்து போயிருக்கு. அண்ட் இது வந்து குறிப்பாக இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இமிகிரண்ட் வீசாவுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி அவங்க இந்த ரூல்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் இது நான் இமிகிரண்ட் வீசாவுக்கும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ இருக்க இங்கே கிரிட்டிக் லாயர் வந்து ஒரு பாயிண்ட்டாக முன்வைக்கிறாங்க. ஓகே, எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் இமிகிரண்ட் வீசா அப்ளை பண்ணும்போது ஒரு மெடிக்கல் டெஸ்ட் வந்து அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு பர்மனெண்ட் ரெசிடென்சி கொடுக்கும்போது ஒரு ஹெல்த்தியாக ஃபிட்டாக ஒரு இண்டிவிஜுவல் இருக்காங்களா அப்படின்னு பார்க்குறது ஒன்றும் தப்பு இல்லை. அது வந்து முக்கால்வாசி கண்ட்ரியில் பண்ணுவாங்க, யூஎஸ்லேயும் வந்து பண்ணுவாங்க. அப்போ ஏற்கனவே ஒரு மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும்போது இப்போ இந்த ஒரு நரேட்டிவை ஏன் கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் நீங்கள் வந்து பப்ளிக் சார்ஜ் அப்படிங்கிற அந்த ஒரு டேர்மை வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கணும். இந்த பப்ளிக் சார்ஜ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டிலேருந்து யாரோ ஒருத்தங்க அமெரிக்காவுக்கு வேலை பார்க்குறதுக்கு டெம்பரரியாக நான் இமிகிரண்ட் வீசாவில் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, அந்த வீசாவில் வரவங்க இங்கே ஒரு பர்பஸ்க்காக வராங்க, வந்துட்டு இங்கே வேலை பார்த்துட்டு திருப்பி அவங்க கண்ட்ரிக்கு திரும்பி போயிடணும். இது வந்து டெம்பரரி வீசா அரேஞ்ச்மெண்ட் மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி டெம்பரரி வீசா அரேஞ்ச்மெண்ட்டில் இங்கே வந்துட்டு ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க வந்து கவர்மெண்ட் சப்சிடிஸ் வாங்குற மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ கவர்மெண்ட் ஃபண்டு பண்ணுற ஏதோ ஒரு பெனிஃபிட் வந்து அவங்க வாங்குற மாதிரி வந்துடுச்சுன்னா இது வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு பேர்டனாக போயிடும். இந்த ஒரு டேர்மை தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பப்ளிக் சார்ஜ் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. விச் மீன்ஸ் தட் நீங்கள் டெம்பரரியாக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து எங்களோட சிட்டிசனுக்காக இருக்கிற பெனிஃபிட்டை வந்து நீங்கள் அவைல் பண்ணுற மாதிரி எங்களுக்கு தோணுச்சுனாலே நீங்கள் இங்கே வர்றது வந்து எங்களுக்கு ரிஸ்க்கு, அதனால் உங்கள் வீசாவை கேன்சல் பண்ணப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டேர்ம்ஸில் தான் அவங்க இந்த பப்ளிக் சார்ஜ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வராங்க. நீங்கள் அந்த வேர்டிங்கை பார்த்தீங்கன்னாலே பப்ளிக் சார்ஜ், அதாவது நீங்கள் இங்கே வந்துட்டு பப்ளிக்கை சார்ஜ் பண்ணக்கூடாது உங்களோட கஷ்டத்துக்காக அப்படிங்கிற மாதிரி இது. ஸோ இந்த பப்ளிக் சார்ஜ் வந்து ஏற்கனவே இருக்கிற ஒரு ரூல் தான். ஆனால் இவங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த இன்டர்னல் டைரக்டிவில் அவங்க இந்த பப்ளிக் சார்ஜை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி, யாராவது ஒருத்தவங்க ரொம்ப ஒபீஸாக இருக்காங்களா, இல்லை அவங்க டயபெட்டிக்காக இருக்காங்களா, இல்லை அவங்களுக்கு ஏதாவது கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் இருக்கா, அந்த மாதிரியான ஒரு சில கேள்விகள் எல்லாம் அந்த கான்சுலேட் ஆஃபீஸர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி டைரக்ஷன்ஸும் ஒரு லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இங்கே வந்து ஒரு கன்சர்ன் டாப்பிக்காக வந்து பேசப்படுது. ஸோ இதில் மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கான்சுலர் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே தே ஆர் நாட் டாக்டர்ஸ். அவங்க வந்து இமிகிரண்ட் ரூல்ஸில் வந்து ட்ரெயின் ஆனவங்க. அவங்களுக்கு வந்து டாக்டர்லோ இல்லை வந்து மெடிக்கல் ஃபீல்டை பற்றி அந்த அளவுக்கு எந்த ஒரு எக்ஸ்பர்டைஸும் இருக்காது. அவங்களுக்கு ஒரு சின்ன நரேட்டிவ் தான் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒருத்தரை பார்க்குறேன், நான் பார்க்கும்போது என் கண்ணுக்கு அவங்க வந்து கொஞ்சம் குண்டாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொருத்தவங்க கண்ணுக்கு அவங்க ஓகேவாக இருக்காங்க மாதிரி தான் தெரியும்.
இந்த மாதிரி பண்ணுறதுனால கிளியர் சர்டனிட்டி இல்லாமல் இங்கே ஒரு அன்சர்டனிட்டி ஆட் ஆகுது. இங்கே இருக்க லாயர்ஸ்லாம் வந்து கிரிட்டிக்காக பேசுகிறாங்க. எப்படி இருந்தாலும் விசா ஆஃபீஸர்ஸ் வந்து ஒரு 10-15 கேள்வி அவங்க மைண்டில் வச்சுருப்பாங்க ஆல்ரெடி. அதெல்லாம் அவங்க வந்து எஸ்ஆர் நோ மாதிரியோ இல்லை அவங்களோட வேலை கேட்டு வந்து தெரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க டிசிஷன் எடுப்பாங்க. அந்த டிசிஷன் கூட இப்போ வந்து இன்னொரு கேள்வி என்ன ஆட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு வேலை உள்ளே வந்துட்டு அவங்க யூஎஸ்ஏ கவர்மெண்ட் பெனிஃபிட் வந்து அவைல் பண்ணுவாங்களா? யாராலையும் இது வந்து டெஃபினட்டாக சொல்ல முடியாது. இப்போ உள்ளே வராங்க, அவங்க ஒரு 15 வருஷம் இங்கே இருக்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஒரு 5-6 வருஷத்துக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் நல்லா இருக்கலாம். அடுத்து வந்து ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறேன் இல்லை ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து லாஸ் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்க இங்கே அமெரிக்காவில் இருக்க போகிற ஒரு 10-15 இயர்ஸுக்கும் அவங்க வந்து கவர்மெண்ட் அசிஸ்டண்ட்டை வந்து அவங்க சீக் பண்ண மாட்டாங்க அப்படின்ற அந்த டிசிஷனை எப்படி இப்போ இருக்க கான்சுலர் ஆஃபீஸரால் எடுக்க முடியும் அப்படிங்கிறது இங்கே இன்னொரு கிரிட்டிக்கான கேள்வியாக இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது இது வந்து ஒரு கிளியர் கட் ஆன்சர் மாதிரி அந்த கான்சுலர் ஆஃபீஸருக்கோ இல்லை வீசா சீக் பண்ணுறவங்களுக்கோ இல்லை அந்த அட்டார்னிஸ்க்கோ இது வந்து சொல்ல முடியாது. ஸோ இதில் வந்து இன்னும் மோர் கிளாரிட்டி வேணும் அப்படிங்கிறது இங்கே இருக்க கிரிட்டிக் வந்து ஆர்கியூ பண்ணுற பாயிண்ட்டாக இருக்குது. இது வந்து இமிகிரண்ட் வீசாவுக்கு ப்ரிடாமினண்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் இல்லை நான் இமிகிரண்ட் வீசாவும் ஒரு ரிமோட்டாக கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஏன்னா இப்போ H1B பார்த்தீங்கன்னா அது வந்து இமிகிரண்ட் இன்டென்ட் இருக்கிற வீசா, விச் மீன்ஸ் நீங்கள் H1Bயில் இங்கே வந்துட்டு 6 இயர்ஸ் இருந்துட்டு நீங்கள் வந்து கிரீன் கார்டு அப்ளை பண்ணலாம். அந்த பாத் வந்து இருக்குது. ஸோ அப்போ அந்த ஸ்டேஜில் யூ ஆர் சீக்கிங் அண்ட் பர்மனெண்ட் ரெசிடென்சி. அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது இமிகிரண்ட் இன்டென்ட் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி நான் இமிகிரண்ட் வீசா அப்ளை பண்ணுறவங்களுக்கும் இதை வந்து அப்ளிகபிள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படிங்கிறதும் இங்கே இருக்க லாயர்ஸ்லாம் வந்து ஆர்கியூ பண்ணுறாங்க. ஸோ இதை எப்படி தான் ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி சொல்யூஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, நீங்கள் இந்த வீசா அப்ளிகேஷன் போகும்போது எந்த கேட்டகரியாக இருந்தாலும் ஐ எம் செல்ஃப் சஃபிஷியன்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் பேக்கிங் இருந்துச்சுன்னா அது வந்து இந்த விஷயங்களுக்கு எல்லாமே இப்போதைக்கு இருக்கிற ஒரு டெம்பரரி சொல்யூஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்க கிரிட்டிக் ஆர்கியூ பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது. இதில் ஒரு என்ன கேள்வினா, இது வந்து இதுக்கப்புறமா வரப்போகிற வீசாக்கா இல்லை எக்ஸ்டென்ஷன் ரெனியூவல் அப்படிங்கிற மாதிரி நான் இமிகிரண்ட் வீசாவும் சேர்த்துட்டாங்களா அப்படிங்கிற அந்த விஷயங்கள் வந்து இப்போ கிளாரிட்டியாக இல்லை. ஏன்னா இது வந்து ஏதோ ஒரு நியூஸ் அவுட்லெட் லீக்கான இந்த இன்ஃபர்மேஷனை அவங்க கண்ணால் பார்த்து நாங்கள் பார்த்துட்டோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை வெளியிட்டு அது மூலிமா எல்லா நியூஸ் அவுட்லெட்டும் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ மேபி அதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி வேறு ஏதாவது ஒரு அப்டேட்டட் டாக்குமெண்ட் அவங்க அமைச்சிருக்கலாம். அது வந்து ஒன்றும் லீக் ஆகாமல் இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய இன்டர்னல் டாக்குமெண்ட்ஸ் வந்து நிறைய வந்து டெய்லி பேசிஸில் கூட டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்லேருந்து அந்த கான்சுலர் ஆஃபீஸ்க்கு வந்து போகும். ஸோ இதில் அவங்க என்ன ரூல்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியல. இப்போதைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது. அதனால் இது அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் இல்லாததுனால நம்மளால் எதுவுமே வந்து கான்க்ரீட்டாக சொல்ல முடியாது. ஸோ நான் மேலே சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் பர்சனலாக அப்சர்வ் பண்ணி ரிசர்ச் பண்ண விஷயங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா அது தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ஒரு ஜென்ரல் நாலேஜ் பர்பஸ்க்கு தானே தவிர இது வந்து ஒரு இமிகிரேஷன் அட்வைஸாக எடுத்துக்கூடாது. நீங்கள் உங்களோட ஸ்பெசிஃபிக் கேஸுக்கு உங்கள் அட்டார்னியை காண்டாக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அட்டார்னி கிளைண்ட் ப்ரிவிலேஜ் எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷனை நீங்கள் வந்து லீகல் அட்வைஸாக எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பை பை அண்ட் சர்ணம் தொடர சப்ஸ்கிரைப்.